ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஜனவரி 15ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினம் எப்போன்னு பார்த்தோமா, ஜனவரி 11 12 தேதியில் கொண்டாடப்படுகிறது. அப்படி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் குவாண்டம் கணினி திட்டங்களை தொடங்குவதற்காக ஐடிஎன்டி இது ஜெர்மனியில் உள்ள அந்த இதோட எக்ஸ்ரேட் ஜேம்ஸ் உடன் உத்தேச ஒப்புதல் இது பண்ணியிருக்காங்க, கையெழுத்திட்டிருக்காங்க. சென்னை மாநகர கழகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் 90 லட்சம் மெட்ரிக் டன் இது நீண்ட கழிவு இருந்துச்சு. அதை 50% இப்போ இது பண்ணிட்டாங்க. அப்புறம் மேலும் சீக்கிரமாக பண்ணிடுவோம், மீதியும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விண்வெளி வீரரை பாதிக்கும் மருத்துவ பாதிப்பு காரணமாக நாசா 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சீக்கிரமாக இங்கே பூமிக்கு அழைத்து வந்திருக்காங்க. 2016 மற்றும் 2025 ஆகிய நிதியாண்டுகளுக்கு இடையில் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கில் எண்ணிக்கையில் செயலில் உள்ள கல்வி கடன் இருக்குது. சாக்ஸ்காம் பள்ளத்தாக்கு பிரச்சனையை பிரதேசத்தின் ஒரு பகுதி என இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தி அந்த பகுதி வழியாக சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை திருப்பி நிராகரித்திருக்கு. தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் மூலமாக சுமார் 35.68 கோடிக்கு மேலே விலங்குகளுக்கு பசு ஆதாரம் வழங்கப்பட்டிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்தியாவின் புதிய விமான நிறுவனமான ஆகாசர் ஏர் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தில் உறுப்பினராகியிருக்காங்க. புதுடெல்லியில் உள்ள இந்திய தரநிலைகள் வாரியத்தில் 79வது ஸ்தாபன தினம் கொண்டாடியிருக்காங்க. குறுங்கோள் 2025 MN45 அப்படிங்கிறது இதுவரையில் பதிவாகினது. அதோட அளவு எவ்வளோ வேகம்னு பார்த்தோமா, சுழலும் குறுங்கோள் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. அடையாறு ஆற்றில் ஒரு நீர்நாய் அரிதாக தென்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரிசக்தி மற்றும் வள நிறுவனமானது 2025ஆம் ஆண்டு பாரத் பருவநிலை மாற்றத்தை அறிக்கையை வெளியிட்டிருக்கு. IREDA இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனம் தொடர்ந்து 5வது ஆண்டாக சிறந்த மதிப்பீட்டை பெற்றிருக்கு. தேசிய இளையோர் மற்றும் யுவ திவாஸ் தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 12 தான். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊக்குவிப்பதை சாலை விபத்துகள் மற்றும் இறப்புகளை குறைப்பதையும் இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.